வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் பல குடும்பங்களுக்கு ஒரு முக்கியமான தகவலை ஷேர் பண்ணுறதுக்காக தான். நம்மள பல பேர் இன்னும் வாடகை வீட்டில் தான் பல வருஷங்களாக நம்ம வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கோம். ஒரு சொந்த வீடு இருந்தால் எவ்வளோ நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு கனவு காணாதவங்க யாருமே கிடையாது. ஆனால் எங்ககிட்ட வேலை இல்லை, நிலம் இல்லை, வருமானம் பத்தலை, இந்த மாதிரி ரீசன்ஸ்னால அந்த கனவு ஒரு கனவாகவே போயிடுது கடைசி வரைக்கும். ஆனால் இதுக்காக தான் அரசாங்கத்திலிருந்து இலவச வீடு வழங்கும் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருக்கிறாங்க. இதன் மூலமாக வீடு இல்லாத குடும்பங்களுக்கு அரசாங்கம் உதவி செஞ்சுட்டு வருது. ஸோ இந்த திட்டத்துக்கு எங்கே அப்ளை பண்ணணும், என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க, யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோ ஃபுல்லாக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் தெளிவாக புரியும். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த இலவச வீடு வழங்கும் திட்டம் அப்படின்னா என்னன்றது பார்த்துடலாம். இலவச வீடு வழங்கும் திட்டம் அப்படின்னா பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்கள் இல்லைனா சொந்த வீடு இல்லாத குடும்பங்களுக்கு வீடே கட்டி கொடுத்துருவாங்க, இல்லைனா வீடு கட்டுறதுக்கு பண உதவி செய்வாங்க. இது வந்து அரசாங்கத்திடமிருந்து வர்ற உதவி கிடையாது, நம்மளுடைய உரிமைன்னு சொல்லலாம். இதில் நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆல்ரெடி வீடே இல்லாதவங்களுக்கு தான் இந்த ஸ்கீம் வழியா வீடு கட்டி தருவாங்க, அதுக்கு உதவியும் செய்வாங்க. கரெக்டாக நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா நம்ம லைஃப்ல ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டா இது அமையும். இதுக்கு அப்ளை பண்றதுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள்னு பார்த்துடலாம். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரே ஒரு விஷயம் தான். உங்கள் நேம்லேயோ இல்லை உங்கள் ஒய்ஃப் நேம்லேயோ ஹஸ்பண்ட் நேம்லேயோ இல்லை உங்கள் ஃபேமிலி நேம்லேயோ எந்த ஒரு வீடும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு வீடும் கட்டி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடாது. இந்த ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான். அது இல்லை அப்படின்னா எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள். அண்ட் இன்கம் சைடில் பார்த்தோன்னா தினக்கூலியாக இருக்கீங்களான்னு பார்ப்பாங்க. ஸ்மால் பிஸ்னஸ் இல்லைன்னா ஸ்மால் ஜாப் போகிறவங்க, இர்ரெகுலர் இன்கம் இருக்கவங்க, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் ரொம்பவே கன்சிடர் பண்ணுறாங்க. நீங்கள் ரொம்ப ரிச்சாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமில் உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. பிகாஸ் நீட் இருக்க ஃபேமிலிஸ் மட்டும்தான் இந்த திட்டத்தில் பயன்பெற முடியும். இன்னும் கிளியராக சொல்லணும் அப்படின்னா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்க மக்கள், தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவர்கள், மாற்றுத்திறனாளிகள், கணவனை இழந்த பெண்கள், தனித்து வாழக்கூடிய பெண்கள், இவங்களுக்கெல்லாம் இந்த வீடு கட்டித்தரும் திட்டத்தில் வந்து முன்னுரிமை வழங்குறாங்க. ஓகே, இதுக்கு நீங்கள் இப்போ எங்கே அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். நீங்கள் வில்லேஜில் வசிக்கிற பீப்புளாக இருந்தீங்க அப்படின்னா பஞ்சாயத்து ஆஃபீஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுவே நீங்கள் டவுனில் இல்லைனா சிட்டியில் வாழ்கிற பீப்புளாக இருந்தீங்கன்னா முனிசிபல் ஆஃபீஸில் அப்ளை பண்ணலாம். இல்லைனா சமூக நலத்திட்ட வாரியங்களில் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறதையும் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முக்கியமாக ஆதார் கார்டு கேட்பாங்க, உங்களோட ரேஷன் கார்டு கேட்பாங்க, இன்கம் சர்டிஃபிகேட் கம்ப்ளீட்டாக ட்ரூவான ஒரு சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு குடியிருப்பு சான்றிதழ் கேட்பாங்க, பேங்க் பாஸ்புக், அப்புறம் உங்களோட ஃபோட்டோ, இது எல்லாமே கேட்பாங்க. நீங்கள் அப்ளை பண்ண போகிற மாதிரி இருந்தால் இது எல்லாத்தையுமே முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கவர்மெண்ட் ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஏஜென்ட்டோ மீடியேட்டரோ கிடையாது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் யாருக்கும் கமிஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. டைரெக்டாக நீங்களே போய் தான் அப்ளை பண்ணிக்கணும். இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறமா பல பேர் பண்ணுற ஒரே தப்பு என்னென்னா அப்ளை பண்ணிவிட்டு மறந்துடுவாங்க. ஆனால் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இதை அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அடிக்கடி நீங்கள் போய் ஸ்டேட்டஸ் கேட்கணும். நீங்கள் எந்த ஆஃபீஸில் அப்ளை பண்ணீங்களோ அந்த ஆஃபீஸை அடிக்கடி ஃபாலோ அப் பண்ணி என்னோடய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, எந்த லெவலில் இருக்குது, அப்ளிகேஷன் எந்த அளவுக்கு ப்ராசஸ் ஆகிருக்கு, இது எல்லாமே நீங்கள் அடிக்கடி போய் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த கவர்மெண்ட் ரெக்கார்டில் உங்களோட நேம் போகிறதே ரொம்ப பெரிய விஷயம். ஸோ நேம் வந்து எலிஜிபிள் ஆகிருக்கு அப்படிங்கிறப்ப நீங்கள் அதை விட்டுட்டிங்கன்னா இந்த ஸ்கீம் ஃபுல்லாகவே உங்களுக்கு மிஸ் ஆகிரும். ஸோ இதோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம். அப்ளை பண்ணதுக்கப்புறமா இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். 1 இயர் 2 இயர்ஸ் கூட ஆகலாம். ஆனால் இந்த பேஷன்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பொறுமை இல்லாமல் பாதியோட ட்ராப் அவுட் பண்ணுறவங்க தான் நிறைய பேர் இந்த சான்ஸை மிஸ் பண்ணுறவங்க. ஸோ இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டேட்டஸ் மட்டும் செக் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்கீமில் உங்களுக்கும் ஒரு வீடு கிடைக்கும். இல்லை நீங்கள் வீடு கட்டிட்டு பாதியோடு நிறுத்தி வச்சுருக்கீங்க, அதை வந்து உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னா கூட இந்த ஸ்கீமில் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு நல்ல சான்ஸை மிஸ் பண்ணாமல் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணி ஃபாலோ அப் பண்ணி கண்டிப்பாக நீங்களும் ஒரு சொந்த வீடு உங்கள் லைஃப்பில் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா இந்த காலத்தில் வீடு அப்படிங்கிறது லக்ஸரி கிடையாது, ஒரு நெசசிட்டி. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கணும் நம்புகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நம்ம ஹன்னா விலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.